Hello students, welcome to Kaikor Education. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிளாஸ் 4 டேர்ம் 3 சோஷியல் சயின்ஸ்ல யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1 லெசனுடைய ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். ஹோல் வேர்ல்டுலயும் இருக்கிற தமிழ் மக்களை பத்தி எங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இந்த ஹோல் லெசன்லயும் நம்ம பார்க்க போற ஃபுல் ஜிஸ்டுமே. ஓகேவா? லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்துருவோம். இது லெசன் படிக்கிறது மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, we will come to learn the list the countries that தமிழ்ஸ் live in. நம்ம தமிழ் மக்கள் என்னென்ன கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து வாழறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும்ன்றாங்க. அப்புறம் describe the culture of Tamils in different countries. என்னதான் நம்ம எல்லாம் தமிழர்களா வந்து ஒன்னா இருந்தா கூட ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சில சில கல்ச்சர்ஸ் எல்லாம் மாறுபடுது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம் இந்த லெசன் மூலியமா. அப்புறம் name the countries that have Tamil in their official languages or currencies. எந்தெந்த நாட்டுல எல்லாம் வந்து தமிழ் வந்து நாட்டுடைய ஒபிஷியல் லாங்குவேஜா, அதிகாரப்பூர்வமான ஒரு லாங்குவேஜா இருக்கு, மொழியா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம், கத்துக்க போறோம். அது மட்டும் இல்லாம கரன்சிஸ்ல நம்மளுடைய ரூபா நோட்ல, ரூபா காயின்ஸ்ல எல்லாம் எங்கெல்லாம் தமிழ் வந்து எழுதப்பட்டிருக்கு, எந்தெந்த கண்ட்ரீஸ்ல அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம it also children will also be able to list the various Tamils found around the world. டிஃப்ரெண்டான தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கெல்லாம் இருக்காங்கன்றதையும் நம்ம கத்துக்க போறோம். இதுதான் the learning objectives. வாங்க லெசன் படிக்கலாம். Introduction. Ancient Tamil Nadu shared its boundary with a sea on 3 sides. முன்ன தமிழ்நாடு என்ன சொல்றாங்க, ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. அது வந்து இட் ஹாஸ் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இட் ஹாஸ் sea on all the 3 sides. கரெக்டா இந்த மேப் பார்த்தா தெரியுதா, அதோட பவுண்டரி வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் பை வாட், sea on all the 3 sides. அதுதான் சொல்றாங்க, shared its boundary with the sea on 3 sides. We had trade and cultural relationship. வணிக மூலியமாவும், அதாவது பிசினஸ் ட்ரேட் சொல்றாங்க இல்லையா, அது மூலியமாவும் சரி, கல்ச்சர் மூலியமாவும் சரி, we had many relationship with many countries like Egypt, China, Myanmar, Japan and ரோம். எவ்வளவு பெரிய நாடுகள், எவ்வளவு டிஃப்ரெண்டான நாடுகளோட நம்ம எல்லாம் வந்து ட்ரேட் அண்ட் கல்ச்சர் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சிருந்திருக்கோம் பாருங்க. ஓகேவா? பிசினஸ் நடத்தி இருக்கோம், அவங்களோட நிறைய பரிமாற்றங்கள் செஞ்சிருக்கோம். என்னென்ன கண்ட்ரீஸோட, வித் ஈஜிப்ட், சைனா, மயான்மார், ஜப்பான் அண்ட் ரோம். இந்த நாடுகளோட எல்லாம் நம்ம பிசினஸ் செஞ்சிருக்கோம். எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இவங்க எல்லாமே நம்ம வந்து சி மூலியமா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஹோல் வேர்ல்டுக்கும் சி மூலியமா நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதனால்தான் we were able to have the relationship with all these countries. We have trade contacts with the West from 3rd century BC. எப்படி வெஸ்ட் சைடு இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருந்து ட்ரேட் கான்டாக்ட்ஸ், பிசினஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருந்திருக்கு. எப்போ? பிஃபோர் கிரைஸ்டா, ஈவன் கிரைஸ்டுக்கு முன்னாடி 3rd century பிசில இருந்தே நம்ம வந்து இத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டுல தான் நம்ம எல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். Many ships that sailed to China and Southeast Asia used our ports. நம்ம துறைமுகங்களை தான் நிறைய ஷிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சைனாக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கும் போறதுக்கு. இப்ப வெஸ்ட் இங்கல இருந்து போனோம் அப்படின்னா நம்மளோட இந்த துறைமுகத்துல ஒரு ஸ்டாப் போட்டுட்டு தான் they would go to சைனா, மயான்மார், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே போக நம்மளோட இந்த போர்ட் வந்து யூஸ் ஆயிருக்கு அந்த காலத்து ட்ரேட் பண்ணும்போது. ராஜேந்திர சோழாஸ் நேவல் எக்ஸ்பெடிஷன் helped to expand our trade and cultural relation to the east.
ராஜராஜ சோழனை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவருடைய பையனான ராஜேந்திர சோழருடைய காலத்துலதான் நேவி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. அவங்க எல்லாம் வந்து டிராவல் பண்ணி போய் பல நாடுகளை இங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதாலதான் நம்மளுடைய ட்ரேட் அண்ட் கல்ச்சுரல் ரிலேஷன் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பான்ஷன் இருந்திருக்கு ராஜேந்திர சோழர் காலத்துல. ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளா இருந்திருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைம்ல. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால தமிழ்ஸ் என்னெல்லாம் இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கா இஸ் a home to many Tamils. ஓகேவா? ஸ்ரீலங்கா இஸ் a home to many Tamils. நிறைய தமிழ் மக்களுக்கு ஸ்ரீலங்காவும் ஒரு ஹோமா இருக்கு. There are two groups of Tamils living there. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஒரு தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் a set of people living in ஸ்ரீலங்கா. முதல் குரூப் வந்து ஸ்ரீலங்காலேயே இருக்கிற தமிழ்ஸ். ஓகேவா? தீஸ் பீப்புள் ஆர் கால்ட் த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். இவங்க வந்து பூர்வ குடிகள் மாதிரி அங்கேயே இருக்கிற தமிழ் மக்கள். த அதர் குரூப் இஸ் ஆஃப் தமிழ்ஸ் who moved from இந்தியா டு ஸ்ரீலங்கா. இது இன்னொரு குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால நம்ம தமிழ்நாட்டில இருந்து மூவ் பண்ண தமிழ்ஸும் ஸ்ரீலங்கால இருக்காங்க. இப்ப அவங்க வந்து அங்க இருக்கிற சிட்டிசன்ஸாவே மாறிட்டாங்க அந்த தமிழ் மக்கள். தே ஆர் கால்ட் த இந்தியன் தமிழ்ஸ். தே ஆர் கால்ட் த இந்தியன் தமிழ்ஸ். They moved during the 19th century to work in tea plantations. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. பிரிட்டிஷரோட காலத்துலதான் நம்மளோட மக்களை, தமிழ் மக்களை நிறைய பேரை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க டீ பிளான்டேஷன்ஸ் இது பண்ணவும். அவங்களோட காலனிஸ் நிறைய மொரேஷியஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடங்களுக்கு கூட தமிழ்ஸ் வந்து அப்பதான் நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க. சோ இந்த இந்தியன் தமிழ்ஸ் தே மூவ் டியூரிங் த 19th century டு ஒர்க் இன் த டீ பிளான்டேஷன்ஸ். ஏன்னா அப்போ ஸ்ரீலங்காவும் பிரிட்டிஷர் காலனி ஆட்சியில தான் இருந்தது. Tamil is also an official language of Sri Lanka. Sri Lanka one of the official language என்னது? Tamil. Sri Lankanese இல்லாம தமிழும் is also an official language. அதே மாதிரி ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னன்னா கோணீஸ்வரம் டெம்பிள். கோணீஸ்வரம் டெம்பிள் ஹேஸ் 1000 pillars. 1000 pillars இருக்கு, ஸ்தூபங்கள் இருக்கு. ஓகேவா? கோணேஸ்வரம் டெம்பிள் has 1000 pillars. It is considered one of the richest and most visited temples in Asia. ஏசியாலேயே one of the richest and most visited temple வந்து இந்த கோணேஸ்வரம் டெம்பிள் தானா. இதோ இந்த பிக்சரை பார்த்தா தெரியுது, இதுதான் கோணேஸ்வரம் டெம்பிள். அண்ட் ஆல்சோ இங்க பாருங்க இன்னொரு விஷயம் என்ன, ஸ்ரீலங்கன் கரன்சில தமிழ் இருக்கு. இங்க எல்லாருக்கும் தெரியுதா? இலங்கை மத்திய வங்கி அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டா? சோ ஸ்ரீலங்காவோட ஒபிஷியல் கரன்சி நோட்ல என்ன இருக்கு? தமிழ் இருக்கு. இங்க கூட இருக்கு பாருங்க, 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கா. சோ இதெல்லாம் இவங்களோட ஒபிஷியல் லாங்குவேஜ்லயும் தமிழ் இருக்கு, அவங்களுடைய கரன்சிலையும் தமிழ் இருக்கு. அவ்வளோ வந்து தமிழ் அங்க ஸ்ப்ரெட்டா இருக்கு. நிறைய தமிழ் மக்களும் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால. இட்ஸ் a home to Tamil people. அண்ட் இன்னொரு do you know பாருங்க, Tamil is an official language in 3 countries. ஸ்ரீலங்கால மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவையும் சேர்த்து இன்னும் 3 கண்ட்ரீஸ்ல வந்து தமிழ் வந்து ஒபிஷியல் லாங்குவேஜா இருக்கான். என்னெல்லாம் கண்ட்ரீஸ்ல? இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர். இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர்ல தமிழ் இஸ் an official language in all these 3 countries. மலேசியா. மலேசியால பாத்தீங்கன்னா மலேசியா இஸ் அ peninsula. Malaysia is a என்ன சொல்றாங்க? peninsula located in Southeast Asia. Peninsula னா என்னமா? Peninsula அப்படின்னா it is surrounded by sea on or water body on 3 sides of the land. ஓகேவா? அண்ட் அந்த கண்ட்ரிக்கு 3 சைட்ஸ்ல வாட்டர் இருக்கும்,
பிளஸ் ஒன் சைட்ல லேண்ட் இருக்கும். யூஸ்வலா அப்படி இருக்கிறது பேரு தான் பெனன்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா இஸ் அ பெனன்சுலா. இந்தியாவும் ஒரு பெனன்சுலா தான். இட் இஸ் சரௌண்டட் பை all three sides by water இல்லையா? So India is also a peninsula. அந்த மாதிரி Malaysia is a peninsula located in Southeast Asia. The relations between Tamil Nadu and Malaysia have existed for more than 2000 years. 2000 வருடங்களா மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பந்தம் நீடிச்சுட்டே இருந்திருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டே இருக்கு. அது இதர் ட்ரேட் மூலியமா இருக்கலாம், இல்ல கல்ச்சர் மூலியமாவும் இருக்கலாம். In ancient times, Tamil ships reached the modern Malaysian state of Kedah or Kadaram in Tamil. Kadaram அப்படின்றது வந்து நம்ம பல பாடல்கள்ல, தமிழ் பாடல்கள்ல கேள்விப்பட்ட பேரா இருக்கும் கடாரம் அப்படின்றது. அந்த கடாரம் போர்ட் துறைமுகம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மலேசியன் ஸ்டேட் ஆஃப் கெடாவை தான் கடாரம் அப்படின்னு நம்ம தமிழ் புலவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல நம்ம தமிழ் மக்களோட ஷிப்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு ரீச் ஆயிருக்கு. எங்க? கெடா, த ஸ்டேட், மலேசியன் ஸ்டேட் ஆஃப் கெடா. அதை என்னன்னு சொல்லுவாங்களாம் தமிழ்ல? கடாரம். ஓகேவா? Tamils influence the cultural and political nature of Malaysia. Tamils என்ன பண்றாங்க? They influence the cultural and political nature of Malaysia at the time of Pallava and Cholas. At the time of Pallava and Cholas, அப்போ என்ன பண்ணிருக்காங்க? தமிழ்ஸ்னா அங்க இருக்கிற அரசியல் நிலைப்பாடு அப்புறம் கல்ச்சர் எல்லாத்தையும் பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. Chinese traveler I Ching records that there was a regular transport from Nagapattinam to கெடா. ரொம்ப ஃபேமஸான வேர்ல்ட் டிராவலரான சைனீஸ் டிராவலர் ஐச்சிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்றது, நார்மலான ரெகுலர் போக்குவரத்து நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் கெடா துறைமுகத்துக்கும், அதாவது கடாரம் துறைமுகத்துக்கும் நடந்துட்டே இருந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு சைனீஸ் டிராவலர் ஐச்சிங் வந்து ரெக்கார்ட் பண்றாரு. An inscription dated 779 AD. 779 AD வந்து டேட் பண்ண ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு. அது எங்க கிடைச்சிருக்குன்னா has been found in Ligor, Malay Peninsula. லிகார் அப்படின்ற மலாய் பெனின்சுலால இருக்கிற லிகார்ல கிடைச்சிருக்கான் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, this refers to the trade relationship that the Tamil country had with the peninsula. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவுமே எப்படி வந்து நம்ம வணிகம் வச்சுக்கிட்டோம், பிசினஸ் பண்ணோம் அப்படின்றதான் டிஸ்கிரைப் பண்ணி இருக்கு அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வித் தமிழ் கண்ட்ரி அண்ட் வித் த மலேசியன் பெனின்சுலா. Today, Tamils form the third largest group in Malaysia. Malaysiaல after the Malays and the Chinese, Tamils form the third largest group. ஓகேவா? Malays and Chinese அப்புறமா Tamils now they form the third largest group. One of the biggest Hindu festivals in Malaysia is Thaipusam. மலேசியால கொண்டாடப்படுற மிகப்பெரிய ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ்ல ஒண்ணுதான் தைப்பூசம். ஓகேவா? Tamil is one of the educational languages in Malaysia. மலேசியா ஸ்கூல்ஸ்ல வந்து எஜுகேஷனல் லாங்குவேஜாவும் தமிழ் இருக்கு. தமிழ் ஆப்ட் பண்ணி படிக்கக்கூடிய வசதி மலேசியால இருக்கு. The World Tamil Conference were held to discuss the growth of the Tamil language 3 times in Malaysia. மலேசியால தான் என்ன நடந்திருக்கு? வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க டு டிஸ்கஸ் த growth ஆஃப் த தமிழ் லாங்குவேஜஸ். ஓகேவா? பட்டு கேவ்ஸ் இஸ் அ limestone hill. மலேசியால இருக்கிற பட்டு கேவ்ஸ் அப்படின்றது வந்து ஒரு limestone hill which has a series of caves and cave temple located at Gombak district in Malaysia. நிறைய cave temple and a series of caves வந்து இந்த பட்டு கேவ்ஸ்ல இருக்கு, which is located at Gombak district in Malaysia. The Lord Murugan statue at the foot of the Batu caves is the second tallest Hindu deity
deity statue in the world. இங்க இருக்கிற இந்த முருகன் டெம்பிள் தான், இந்த முருகன் சிலை தான் வேர்ல்டுலயே வந்து டாலஸ்ட் ஹிந்து டெய்டி ஸ்டாச்சுவா. அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு இந்த பட்டுகேவோட ஸ்டார்டிங்லயே இருக்கு. இங்க ஒரு பெரிய தைப்பூசமே கொண்டாடுவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் இங்க இருக்கு மலேசியால, முருகன் டெம்பிள். சிங்கப்பூர். சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா மாடர்ன் சிங்கப்பூர் வாஸ் ஃபவுண்டட் இன் 1819 AD. சிங்கப்பூர் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு புது கண்ட்ரி தான், ஓகேவா. இந்த 1819 AD தான் வந்து சிங்கப்பூரே வந்து கண்டமைக்கப்பட்டிருக்கு பை அ பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர் சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸ். சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸ் அப்படின்றவர் தான் மாடர்ன் சிங்கப்பூரை கண்டே பிடிச்சிருக்காரு. அது வந்து ஃபார்ம் பண்ணி in 1819 AD. The real history of Singapore starts from here. இங்கலேந்து தான், இந்த டைம் லிமிட்ல இருந்து தான் the real history of Singapore starts. But the Tamils had maintained connection with this island much before that. ஆனா தமிழ் மக்களோட, இந்த சிங்கப்பூர்ல வாழற மக்களோட இருக்கிற ஒரு கனெக்ஷன்றது இதுக்கெல்லாம் முன்னாடியில இருந்தே தொடர்ந்துட்டு வருதான். When British ruled Singapore, Tamils came here as workers and traders. பிரிட்டிஷ் வந்து சிங்கப்பூர் ஆண்டுட்டு இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்ஸ் வந்து அங்க ஒர்க் பண்ண போயிருக்காங்க as workers and business people, traders. The hard work of Tamils is one of the reasons behind the development and modernization of Singapore. சிங்கப்பூர் இவ்ளோ டெவலப் ஆனதுக்கு முக்கியமான ஹார்ட் ஒர்க் யாருது? தமிழ்ஸோட ஹார்ட் ஒர்க்கா திகழ்ந்துட்டு இருக்கு இன்னி அளவும். In 1828, a Mariamman temple was built in Singapore. 1828லயே ஒரு மாரியம்மன் டெம்பிள் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க சிங்கப்பூர்ல. It was built in Dravidian style by the Tamils. Dravidian style வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. This is gazetted as a national monument of Singapore. சிங்கப்பூரோடைய நேஷனல் மானுமெண்ட், அதாவது சில பிளேசஸ் மட்டும் ஒரு கண்ட்ரி என்ன பண்ணும், பாதுகாக்கும். இதுதான் நம்ம எங்க கண்ட்ரியோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கும். இப்ப எப்படி வந்து நம்ம இந்தியா தாஜ்மஹாலை பாதுகாக்குது, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிளை பாதுகாக்குது, அந்த மாதிரி இந்த மாரியம்மன் டெம்பிள நேஷனல் மானுமெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் அறிவிச்சிருக்கு. During the early years of Singapore in the 19th century, the Singapore British government and Christian missionary schools selected only Tamils as teachers. பாத்தீங்களா, 19th centuryல the Singapore British government சேர்ந்து Christian missionary schools சேர்ந்து they selected only Tamils as teachers. Now the Tamil community consists of lawyers, lecturers, doctors, engineers and government officials and even politicians. ஆனா இப்போ அங்க இருக்கிற சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் கம்யூனிட்டி ரொம்ப முன்னேறி நிறைய லாயர்ஸ் வந்திருக்காங்க, லெக்சரர்ஸ் வந்திருக்காங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், ஈவன் பொலிட்டீஷியன்ஸ் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. Construction of Johor Bridge, Sembawang Shipyard and Kalang Airport and St. Andrews Cathedral are symbols of Tamils hard work. சிங்கப்பூர்ல இருக்கிற Johor Bridge, Sembawang Shipyard, அப்புறம் கலங் ஏர்போர்ட் அண்ட் இன்னொன்னு செயின்ட் ஆண்ட்ரூஸ் கேத்தட்ரல், இது எல்லாமே தான் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் ஹார்ட் ஒர்க் இன் சிங்கப்பூர். இதுதான் த கலங் ஏர்போர்ட். Fiji is a group of volcanic islands in the South Pacific. South Pacificல இருக்கிற ஒரு volcanic islands. volcanic அப்படின்னா என்ன, அப்பப்போ volcanoes வரும் அப்படின்றதுதான் volcanic islands. அங்கங்க volcanoes வந்து வெடிச்சிட்டு இருக்கும் அப்படின்றதுதான் volcanic islands அப்படின்னு சொல்றாங்க. So Fiji is a group of volcanic islands. The Tamils were sent to Fiji by the British as laborers between 1903 and 1916. 1903-1916ல வந்து நிறைய தமிழ்ஸ வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து as laborers Fiji Islandsக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க.
The Tamils in Fiji have always voiced their need for equal rights. Equal rights வேணும் அப்படின்ட்டு அப்பத்துல இருந்தே வந்து நம்ம தமிழ்ஸ் வந்து குரல் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க in Fijiல. As a part of this, a women's wing was formed in 1938 called the Indian Sanmarga Madar Sangam. இதோட ஒரு பார்ட்டா தான் 1938ல ஒரு women's wing ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு ஃபிஜில, which is called as the Indian Sanmarga Madar Sangam. The purpose of this wing was to set aside one handful of rice each day before cooking so that poor and hungry Tamils can be fed. இவங்க லேபரர்ஸ் தான் போயிருக்காங்க அப்போ அப்படின்றதால தான் இந்த பர்பஸ், இந்த ஒரு ரீசன் வந்து இந்த பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதர் சங்கத்தோடைய பர்பஸே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிடி அரிசிய one handful of rice each day before cooking வந்து எடுத்து வச்சிருவாங்களாம். ஏன் அப்படின்னா so that poor and hungry Tamils can be fed. The book named Tirukurali was launched by Ratu Joni, the vice president of Fiji. திருக்குறளை வந்து அவதான் வந்து திருக்குறளி அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காரு ரத்து ஜோனி அப்படின்றவரு, the vice president of Fiji. He said that the book will help to promote peace and multiculturalism in Fiji. இது வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு அமைதி நிலவும் எல்லா கல்ச்சர்ஸையும் நம்ம உட்கொண்டு வாழறதுக்கான ஒரு நல்ல விதமான ஒரு புக்கா இருக்குன்றதால இத நம்ம வந்து ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. This book was a Fijian version of the ancient Tamil book Tirukural. திருக்குறளோடைய Fijian version தான் திருக்குறளி. The Shiva Subramanya temple is a Hindu temple located in Nadi, Fiji. Shiva Subramanya temple is a Hindu temple located in Nadi, Fiji. Nadi, Fijiல தான் இந்த சிவா சுப்பிரமணியா டெம்பிள் இருக்கு. அடுத்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா மயான்மார். மயான்மார் இஸ் ஆர் நெய்பரிங் கண்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு வந்து நெய்பரிங் கண்ட்ரி தான் மயான்மார். மோஸ்ட் பீப்புள் ஹியர் ஃபாலோ புத்திசம். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன ஃபாலோ பண்றாங்க, புத்திசத்தை ஃபாலோ பண்றாங்க. The cultural and trade relations between Tamil Nadu and Myanmar was mostly through the sea. Through the sea தான் வந்து மயான்மாரோட கல்ச்சுரல் அண்ட் ட்ரேட் ரிலேஷன்ஷிப், பிசினஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்திருக்கு நம்ம தமிழ்நாடோட. King Anarvarata Minsaw was the founder of this empire. இந்த மயான்மார் எம்பையரை வந்து ஃபார்ம் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிங் அன்வராதா மின்சா. He is considered the father of the nation in Myanmar. He is the father of the nation in Myanmar. He is one of the most famous king. His son, King Kyansita, had good relationships with the Chola kingdom of Tamil Nadu. சோழர்களோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல அந்த கிங்கோடைய சன்னான கிங் கியான்சிதாவும் இருந்திருக்காரு. எப்பவுமே இப்படிதான் மயான்மாருக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் நீண்டுட்டே இருந்திருக்கு. An inscription in Tamil belongs to 13th century AD. 13th century ADல வந்து கிடைச்ச அந்த டைம்ல எழுதப்பட்ட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. எங்க வந்து அதை ஃபைண்ட் பண்ணிருக்காங்க, it was found in Bagang, a city in Myanmar. ஓகேவா? It says Kulasekara Nambi, a merchant from the Chera country, donated gifts to Thirumal temple in Myanmar. குலசேகர நம்பி அப்படின்ற ஒரு மர்ச்சன்ட், ஒரு பிசினஸ் மேன் வந்து ஃப்ரம் சேரா கண்ட்ரி வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காரு. எங்க அப்படின்னா டு திருமால் டெம்பிள் இன் மயான்மார்ல அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. In 1850, people from Tamil Nadu moved here and worked in the agricultural fields. 1850லயே தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்கள் மூவ் பண்ணி அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
The fights between Indians and the Burmese led to the riots in the country. ஆனா the fight between the Indians and Burmese, அங்க இருந்த பர்மா, மயான்மாரை வந்து முதல்ல பர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அங்க இருக்கிற மக்களை வந்து பர்மீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்போ வந்து நிறைய வந்து கண்ட்ரில ரயட்ஸ் இருந்திருக்கு, வந்து போராட்டங்களா இருந்திருக்கு, சண்டைகளா இருந்திருக்கு பிட்வீன் இந்தியன்ஸ் அண்ட் பர்மிஸ். This forced a large number of Tamils to leave Myanmar. இந்த சண்டையால தான் நிறைய தமிழ் மக்கள் வந்து அங்க மயான்மார்ல இருந்து forced மூவ் பண்ணப்பட்டிருக்காங்க. There are many temples in Myanmar for Hindu gods like Mariamman, Murugan அண்ட் திருமால். மயான்மார்ல நிறைய ஹிந்து காட்ஸுக்கான டெம்பிள்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி லைக் மாரியம்மன், முருகன் அண்ட் திருமால். நம்ம தமிழ் கடவுள்கள் இவங்க எல்லாருக்குமே அங்க டெம்பிள் இருக்கு. Ananda Temple is famous in Myanmar. This temple tower is made in Dravidian style. Okay, va? The upper part of the tower being made in North Indian style of architecture. In the Ananda Temple வந்து is famous in மயான்மாரா. இதோடைய டெம்பிள் டவர் பாத்தீங்கன்னா, இந்த டவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திராவிடியன் கல்ச்சர், தமிழ் கல்ச்சர்ல இருக்கான். ஆனா மேல upper part of the temple இருக்கு இல்லையா, அது வந்து it is made by being made in North Indian style of architecture இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் கல்ச்சரா, திராவிடியன் கல்ச்சரா இருக்கா. இந்த மேல பார்ட் மட்டும் it will be in the North Indian style. This is the Ananda temple in Myanmar. Mauritius. Mauritiusல France was the first country to strive for development of Mauritius during the early years. France தான் வந்து, France was the first country to strive for the development of Mauritius. Mauritius எப்படியாச்சும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடின கண்ட்ரி வந்து France தான் in the early years. French brought many Indians to the island in the year 1729 AD. நம்ம பிரெஞ்சு மக்களால கூட ஆளப்பட்டிருக்கோம், காலனைஸ் பண்ணப்பட்டிருக்கோம். ஓகேவா? சோ அப்ப அவங்க வந்து மெனி இந்தியன்ஸ வந்து இங்க மொரிஷியஸ்க்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க in the year 1729 AD as they were skilled workers. அவங்க பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒர்க்கர்ஸா இருந்திருக்காங்க, அதனால்தான் இந்த மொரிஷியஸ்க்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. Many Tamils were brought from in and around Puducherry from 1731 AD. புதுச்சேரி, பாண்டிச்சேரிக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து தான் நிறைய தமிழ்ஸ் வந்து இங்க மொரிஷியஸ்க்கு குடிபெயர்ந்திருக்காங்க from 1731 AD. Generally, slaves who lived here were mere laborers. யூசுவலா இந்த மாதிரி லேபரர்ஸா கூப்பிட்டு போறவங்கள ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா Tamils went there as skilled laborers. பயங்கர கலை தெரிஞ்ச ஒரு skilled laborers and artisans. அதாவது ஆர்ட் எல்லாம் வந்து பரப்பக்கூடிய ஒரு மக்களா தான் போயிருக்காங்க தமிழ்ஸ். வெறும் ஸ்லேவ்ஸா மட்டும் அவங்க போல. The Tamils helped the French make this island suitable to live and to construct many buildings. தமிழ் மக்கள் தான் பிரெஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க டு மேக் தட் ஐலாண்ட், மொரிஷியஸ் ஐலாண்ட் டு சூட்டபிள் டு லிவ் அண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் மெனி பில்டிங்ஸ். In 1810ல பாத்தீங்கன்னா மொரிஷியஸ் வாஸ் கேப்சர்ட் பை இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷர்ஸ் கேப்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் தே brought more Indians to this island. பிரிட்டிஷர்ஸும் நிறைய இந்தியன்ஸை இங்க கூட்டு வராங்க. Now Tamils are 10% of the total population. மொரிஷியஸ்ல இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன்ல 10% நம்ம தமிழியன்ஸா தான் இருக்காங்க. This postal museum இங்க இருக்கு இல்லையா, இதுதான். This is a beautiful rock building of the 19th century and classified as a historical monument. பயங்கர ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்டா கன்சிடர் படுது இந்த ராக் பில்டிங். The building is in the Port Louis and was built by Tamils. இந்த போஸ்டல் மியூசியம் தான் போர்ட் லூயிஸ்ல இருக்கு, மொரிஷியஸ்ல, and it was built by the Tamils. And அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் என்ன,
மொரிஷியஸ் உடைய கரன்சி நோட்லயும் தமிழ் இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா, 500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க வந்து ரூபாய்க்கு போட்டிருக்கு இல்லையா, 400 500 அதெல்லாம் காட்டுது. சோ இதெல்லாமே என்ன என்ன பண்ணுது, ஸ்ரீலங்காக்கு அப்புறமா மொரிஷியஸ்லயும் தமிழ் லாங்குவேஜ் இந்த கரன்சி நோட் இருக்கு. மொரிஷியஸ்க்கு அடுத்து ரீயூனியன். Reunion அப்படின்றது is an island. It's an island located in the Indian Ocean near Mauritius. மொரிஷியஸ்க்கு பக்கத்துல தான் வந்து இந்த Reunion அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்கு. It is part of the French Overseas Department. French Overseas ஓட டிபார்ட்மெண்டோட ஒரு பார்ட் தான் இந்த Reunion Island. The French brought Tamils to this island from Puducherry and Karaikal. Karaikal and Puducherryல இருந்து நிறைய தமிழ் மக்களை இந்த Reunion Islandக்கும் French வந்து கூட்டு வந்திருக்காங்க. In the early days, Tamils worked in tea and sugarcane plantations. Tea and sugarcane plantationsல very early daysல Tamils வந்து work பண்ணிட்டு இருக்காங்க. Tamils were more than 1/4 of the population of this island. இந்த ஐலாண்ட்ல இருக்கிற 1/4 of the population தமிழ்ஸா தான் இருந்திருக்காங்க, தமிழ் மக்களா தான் இருந்திருக்காங்க. There are no differences among Tamils based on caste and religion there. இந்த இடத்துல வாழ தமிழ் மக்களுக்குள்ள மட்டும் they don't have caste and religion. அவங்க தமிழர்களாவே திகழ்றாங்க. Still many Tamils work in the agricultural sector. இன்னமும் கூட விவசாயிகளா இன்னும் தமிழர்கள் அங்க வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. The educated Tamils also hold high position in both government and private offices. ஓகேவா, படிச்ச தமிழ் மக்கள் very high positionsல இருக்காங்க in both government and private offices. The interest of Tamils to learn Tamil and its culture are still strong in this island. என்ன சொல்றாங்க, தமிழ கத்துக்கிறதுக்கும் தமிழோடைய கல்ச்சரை கத்துக்கிறதுக்கும் இன்னும் மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அதை கத்துக்கிட்டு அதை பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க இந்த ரீயூனியன் ஐலாண்ட்ல. மேஜிக்கல் அங்கோர் வாட். அங்கோர் வாட் அப்படின்ற அந்த பிளேஸ் ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மவுண்டன் டெம்பிள். அங்கோர் வாட்ன்றதுனா ஒரு மலை டெம்பிளா இருக்கு. இட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் மவுண்டன் டெம்பிள். கிங் சூரியவர்மன் II began its 30-year construction in the 12th century. 12th centuryல கிட்டத்தட்ட 30 வருடங்களா கட்டப்பட்டதுதான் இந்த அங்கோர் வாட் டெம்பிள். ஓகேவா, அது யார் கட்டினாங்க, கிங் சூரியவர்மன் II இவங்கதான் வந்து கட்டியிருக்காங்க. கம்போடியால இருக்கிற இந்த அங்கோர் வாட் டெம்பிள் எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்களாம், 30 வருஷம். இந்த டெம்பிள் எங்க இருக்கு, கம்போடியால இருக்கு அங்கோர் வாட் அப்படின்ற டெம்பிள். Tamil finds place not only in Indian currency notes but also in the currencies of other 3 countries as follows. என்னெல்லாம் கண்ட்ரி, இந்தியன் கரன்சில மட்டும் கிடையாது தமிழ், இன்னும் 3 கண்ட்ரீஸோட கரன்சிலயும் இருக்கான். என்னென்ன கண்ட்ரீஸ் அது, ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ் அண்ட் சிங்கப்பூர். ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ் அண்ட் சிங்கப்பூர்லயும் அண்ட் இந்தியன் கரன்சிலயுமே தமிழ் வந்து இடம் பெற்றிருக்கு. Tamil Heritage Month in Canada, a decision was made by the government of Canada. Canadaல இருக்கிற government வந்து they made a decision on October 5th, 2016 to declare the month of January as தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த். என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்களாம் கனடா கவர்மெண்ட், ஜனவரி மந்த் ஃபுல்லா அவங்க கண்ட்ரில இட் இஸ் டிக்ளேர்ட் as a தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த். This recognized the contribution that Tamil Canadians have made to the Canadian society. இது ஏன் இப்படி டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா, பிகாஸ் அங்க இருக்கிற தமிழ் கனடியன்ஸ் வந்து கனடியன் சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்றத ரெகக்னைஸ் பண்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு.
கடைசியில கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லெசனோட கன்க்ளூஷன் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் தமிழ் sailed to many nations as traders அண்ட் வாரியர்ஸ். பூர்வ காலங்கள்ல பழைய காலத்துல எல்லாம் நிறைய தமிழ் வந்துட்டு they have sailed to many nations. எப்படி sail பண்ணிருக்காங்கன்னா as traders business people ஆவும் warriors soldiers ஆவும் travel பண்ணிருக்காங்க. Tamils are noted for their hard work. எல்லா whole world லயே Tamils are noted for their very hard work. ஓகேவா? It elevated the living standards of the Tamils. அவங்களோட hard work தான் it elevated the living standard. நம்மள நாமே ஒரு சொசைட்டியா சமூகமா உயர்த்திக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணது நம்மளுடைய hard work தான். Tamils in abroad feel proud to be a Tamilian or Tamil. Tamils எல்லா வெளிநாடுகள்லயும் இருக்கிற Tamils they feel very proud to be a Tamil and a Tamilian. நம்ம இப்போ term 3 உடைய unit 1 Tamils around the world lesson உடைய exercises பார்ப்போம். Choose the best, fill in the blanks, answer the following எல்லாமே solve பண்ணலாம். Choose the best answer. Choose the correct answer. பாப்போம். First question என்னன்னு பாத்தீங்கன்னா, one of the official languages of Sri Lanka is dash. Sri Lanka உடைய official languagesல one of the official languages எது அப்படின்றதுதான் கேள்வி. கரெக்டா? What are all the choices னு first பாப்போம். First choice Mandarin. Second choice that is B Hindi. C Tamil. And D Sanskrit. A Mandarin, B Hindi, C Tamil, and D Sanskrit. So one of the official languages of Sri Lanka is, what is it? It is C Tamil. Tamil is the correct answer. C is the correct answer. Question number 2. Modern Singapore was founded in dash. Modern Singapore எந்த வருடம் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்றதுதான் கேள்வி. மாடர்ன் சிங்கப்பூர் வாஸ் ஃபவுண்டட் இன் which year dash. ஓகேவா? சாய்ஸஸ் என்ன? A 1819, B 1820 and C 1947, D 1835. 1819 A, B 1820, C 1947, D 1835. Which is the correct answer? Modern Singapore was founded in A 1819. Question number 3. In ancient times, Kedah state in Malaysia connected with dash of Tamil Nadu by sea route. எப்படி வந்து எந்த sea route மூலமா தமிழ்நாடுவும் Kedah state of Malaysiaவும் கனெக்ட் ஆயிருந்தது? இதுதான் கொஸ்டின் இல்லையா? In ancient times, Kedah state in Malaysia connected with dash of Tamil Nadu by sea route. Which is the correct answer? A Visakhapatnam, B Nagapattinam, C Madurai, and D Chennai. A Visakhapatnama, B Nagapattinama, C Maduraya, D Chennai. Which is the correct answer? In ancient times, Kedah state in Malaysia connected with B Nagapattinam of Tamil Nadu by sea route. Question number 4. Principal region of Myanmar is dash. Which is the main religion of Myanmar? Principal religion of Myanmar is A Hinduism, B Jainism, C Buddhism, and D Sikhism. Which is the correct answer? Principal region of Myanmar is, which is the correct answer? Fourth one, C Buddhism. Buddhism is the principal religion of Myanmar. Question number 5. In the year dash, British captured Mauritius. In which year the British captured Mauritius? Is it A 1810 or B 1820 or C 1910 or D 1920? Which is the correct answer? A 1810 na,
B 1820 C 1910 or D 1920 which is the correct answer? In the year A 1810 British captured Mauritius. Roman number 2 match the following பாப்போம். Side A ல first question பாத்தீங்கன்னா ஆனந்தா டெம்பிள். ஆனந்தா டெம்பிள்கான கரெக்ட் மேட்ச் எங்க இருக்கு? இது வந்து ஒரு பிளேஸ் எங்க இருக்குன்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த இந்த சைட் பில இருக்கிறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ ஆப்ஷன்ஸ் வந்து இட் இஸ் நேம்ஸ் ஆஃப் டூ பர்சன்ஸ் இல்லையா? சோ கண்டிப்பா அது இருக்காது. அப்போ இந்த பிளேசஸ்லனா ஏதோ ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கு. ஆனந்தா டெம்பிள் எங்க இருக்கு? நம்ம எங்க படிச்சோம்? which is the correct answer? It is in Myanmar. So Ananda temple is in Myanmar. அப்ப Ananda temple கான correct match is Myanmar. Second question. Lieutenant Governor. இது ஒரு person உடைய டைட்டிலா இருக்கு. அப்போ இந்த person யாரு? ரத்து ஜோனியா இல்ல சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ரஃபல்ஸா? It is Sir Thomas Stamford Raffles. Raffles அப்பனா Lieutenant Governor Sir Thomas Stamford Raffles. That is the correct answer. Third one, Tirukurali. Tirukurali எங்க படிச்சோம் நம்ம? ஃபிஜி பத்தி படிக்கும் போது படிச்சோம் இல்லையா? திருக்குறளோடைய ஃபிஜி வெர்ஷன் தான் திருக்குறளி. அப்ப இத வந்து யாரு வந்து கொண்டு வந்தாங்க? ரத்து ஜோனின்றவர் தான் கொண்டு வந்தார். So that is the correct match. திருக்குறளிக்கான correct match is ரத்து ஜோனி. Question number 4. Postal Museum. Postal Museum எங்க இருக்கு? Which is the correct answer? Where did we find this rock postal museum? It is in Mauritius. That is the correct answer. Mauritius is the correct answer. Fifth one, ancient port. Tamil Nadu ancient port எது? It is Nagapattinam. So ancient port oda correct match is Nagapattinam. So இதான் match the following. Right, true or false. Roman number 3, right, true or false. Okay va? அதுல first question பாத்தீங்கன்னா பல்லவா and Cholas influenced Malaysia. அப்படியா? பல்லவர்களும் சோழர்களும் did they influence Malaysia at that time? Yes, true. It is true. They did influence Malaysia. Question number 2. Fiji is a group of volcanic islands in the South Pacific. Fiji என்ன சொல்றாங்க? It is a group of volcanic islands in the South Pacific. Is this statement true or false? Yes, it is true. Fiji is really a group of volcanic islands in the South Pacific. Question number 3. King Kyanishta is the son of King Anvrata Minsa. Anvrata Minsa உடைய பையன் தான் King Kyanishta. Is this statement true? Yes, it is true. It is true. அவரோட பையன் தான் King Kyanishta. Question number 4. The Reunion Island is a part of French Overseas Department. Is this true or false? It is true. Yes, the Reunion Island is a part of the French Overseas Department. Question number 5. Statement number 5. Tamils are living only in Tamil Nadu. Really? Do Tamils live only in Tamil Nadu? Abdiya? No, this statement is false. Tamils live all over the world. Yeah? So Tamils only living in Tamil Nadu, it's a false statement. Roman number 4. Answer the following questions. The first question என்னன்னு பாப்போம். Describe the past relations between Tamil Nadu and Malaysia. What are the past relations between Tamil Nadu and Malaysia? இதுதான் question number 1. இதுக்கான answer எங்க இருக்குன்னா page number 104ல இருக்கு. ஓகேவா? பாத்துருவோம். So, describe the relations between Malaysia and Tamil Nadu. Past relations between Malaysia and Tamil Nadu. So, அதுக்கான first question இங்கலேந்து இது வரைக்கும் நம்ம எழுதலாம். ஓகேவா? This is the first question கான answer in page number 104. என்னெல்லாம் points இருக்குன்னு பார்க்கலாம். First point என்னன்னு பார்த்தீங்கன்னா, the relations between Tamil Nadu and Malaysia have existed for more than 2000 years.
for more than 2000 years. It's an important point. The relationship between Tamil Nadu and Malaysia have existed for more than 2000 years. Okay va? In second point பாத்தீங்கன்னா, in ancient times தமிழர்களோட ships reached the modern Malaysian state of Kedah or Kadaram in Tamil. Kedah or Kadaram in Tamilல வந்து reach பண்ணிருக்கு தமிழர்களுடைய ships அப்படின்றது second point. Third point என்ன? Tamils influenced the cultural and political nature of Malaysia at the time of Pallavas and Cholas. Okay va? தமிழர்கள் தான் வந்து மலேசியாவோட cultural and political nature கூட influence பண்ணிருக்காங்க at the time of when Pallava and Cholas. Chinese traveler, last point but important point, Chinese traveler I Ching அப்படின்றவரு, he records that there was regular transport from Nagapattinam to Kedah. நாகப்பட்டினத்திலிருந்து கெடாக்கு சி ரூட் வழியா ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டே இருந்திருக்குன்றத ரெக்கார்ட் பண்றாரு. சோ இதுதான் the past relations between Malaysia and Tamil Nadu. Question number 2. என்னன்னு பாத்தீங்கன்னா, write a note on Reunion Island. Reunion Island பத்தி ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எழுத சொல்றாங்க. அதான் question number 2. இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, it's in page number 109. ஓகேவா? 109ல இருக்கு. So write a note on Reunion Island is in page number 109. என்னதுன்னு பாத்துருவோம். So question number 2, write a short note on Reunion அப்படின்ற கொஸ்டினுக்கு இதுதான் வந்து ஆன்சர். இங்கல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? This is the second question ஓட starting point. Reunion is an island located in the Indian Ocean near Mauritius. Reunion is an island located in the Indian Ocean near Mauritius. It is a part of the French Overseas Department. It is a part of the French Overseas Department. அப்புறம் the French brought Tamils to this island from Puducherry and Karaikal. Karaikal and Puducherryல இருந்து Tamils வந்து French அந்த ஐலாண்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. In the early days, Tamils worked in tea and sugarcane plantation. In early days, Tamils worked in tea and sugarcane plantation. Tamils were more than 1/4 of the total population of this island. So இது வரைக்குமே நம்ம எழுதினாலே போதும். Write a short note on Reunion Island. Okay va? So first thing என்ன, where is it located? It is an island located in the Indian Ocean near Mauritius. அப்புறம் it is a part of the French Overseas Department. The French தான் வந்து they brought the Tamils to this island from where? Puducherry and Karaikal. அப்புறம் in the early days, Tamils worked in tea and sugarcane plantation. Tamils were more than 1/4 of the total population of this island. இதுதான் second question கான answer. So the following third question. Name the countries in which Tamil is one of the official languages. Name the countries in which Tamil is the one of the official languages. என்னெல்லாம் countriesல தமிழ் வந்து one of the official languages-ஆ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் 103ல இருக்கு. பேஜ் நம்பர் 103. ஓகேவா? அந்த ஆன்சரை பாத்துருவோம். Question number 3கான ஆன்சர் இங்க இருக்கு. ஓகேவா? இதுதான் 3கான ஆன்சர். எங்கெல்லாம் வந்து official languages இருக்கு? Tamil is an official language in 3 countries, namely India, Sri Lanka and Singapore. இந்த countriesல 3 countriesல India, Sri Lanka and Singaporeல Tamil is one of the official languages. Answer the followingல question number 4. என்ன? What were the contributions of Tamils in constructing the country Mauritius? Mauritius இந்த country-ய construct பண்றதுக்காக Tamils வந்து என்னெல்லாம் வந்து அந்த நாட்டுக்காக பண்ணாங்க அப்படின்றதுதான் இந்த question. What were the contributions of Tamils in constructing the country Mauritius? இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் 108ல இருக்கு. பேஜ் நம்பர் 108 பாத்துருவோம்.
கொஸ்டின் நம்பர் 4க்கு என்னெல்லாம் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா இங்கல இருந்து நமக்கு ஆரம்பிக்குது அந்த கொஸ்டின்க்கு. ஓகேவா, சோ இதுதான் 4க்கு ஸ்டார்டிங் போட்டுறேன். ஓகேவா, பிரெஞ்ச் பாட் many Indians to this island. French தான் வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து மொரீஷியஸ்க்கு கூப்பிட்டு வராங்க in the year 1729 AD as they were skilled workers. skilled workersனா என்ன, பயங்கர திறமை வாய்ந்த workersஆ கூப்பிட்டு வராங்க. அதுல மெயினா many Tamils were brought from in and around புதுச்சேரி from 1731 AD. புதுச்சேரியில இருந்தா மெயினா வந்து நிறைய தமிழ்ஸ் from 1731 AD ல இருந்து கூப்பிட்டு வராங்க பிரெஞ்சு. ஜென்ரலா என்ன சொல்றாங்கன்னா slaves who lived here were mere laborers. வெறும் தொழிலாளர்களா வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனா but Tamils went there as skilled laborers and artisans. ஓகேவா, the Tamils helped the French make this island suitable to live and to construct many buildings. ஓகேவா, அவங்கதான் வந்து இந்த தமிழ்ஸ் தான் ரொம்ப ஸ்கில்டு லேபரர்ஸா இருந்ததால அவங்கதான் இந்த ஐலண்ட வாழ்றதுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி கொடுத்திருக்காங்க ஃபார் த பிரெஞ்ச். ஓகேவா, சோ இதுதான் மெயின் திங். இதோட எக்ஸாம் இது வரைக்கும் 4th கொஸ்டினா எழுதலாம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள்னா இந்த போஸ்டல் மியூசியம் பத்தியும் எழுதலாம், மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா, போஸ்டல் மியூசியம் வந்து கட்டினதும் தமிழ்ஸ் தான் அப்படின்றது. இந்த பில்டிங் இஸ் இன் Port Louis and was built by Tamils. இதுவும் எக்ஸ்ட்ராவா எழுதிக்கலாம். சோ மெயினா என்னெல்லாம் எழுதணும், French வந்து they brought Indians to this island in the year 1729 AD as they were skilled workers. அதுலயும் மெயினா Tamils were brought from in and around புதுச்சேரி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் from 1731 AD. ஜென்ரலா ஸ்லேவ்ஸ் வந்து லேபரர்ஸா தான் இருப்பாங்க, ஆனா தமிழ்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்கில்டு லேபரர்ஸா இருந்திருக்காங்க அண்ட் ஆர்டிசன்ஸாவும் இருந்திருக்காங்க. அண்ட் these Tamils helped the French make this island suitable to live and to construct many buildings. One of the best example for that is the Postal Museum, which is a building which is in Port Louis and was built by the Tamils. Okay va, answer the following la 5th question என்னன்னு பாத்தீங்கன்னா which is one of the first 5th questionலயே ரெண்டு questions இருக்கு A and B னு. A ல வந்து 5A என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which is one of the biggest Hindu festivals in Malaysia. மலேசியாலயே one of the biggest Hindu festivals எது அப்படின்னு கேக்குறாங்க. 5B பாத்தீங்கன்னா who is the father of nation in Myanmar. மயான்மாரோடைய father of the nation யாரு அப்படின்னு கேக்குறாங்க. 5A ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 104லயே இருக்கு. நம்ம வந்து இங்க டிஸ்கிரைப் த பாஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் மலேசியா அப்பவே பார்த்தோம், அது திருப்பியும் போய் பார்க்கலாம். ஓகேவா, பேஜ் நம்பர் 104ல இருக்கு. தைப்பூசம் தான் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ட்டு. அப்புறம் 5Bக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 106ல இருக்கு. ஆன்சர் என்னன்னு பாத்துருவோம் டீடைல்டா. பேஜ் நம்பர் 104ல இங்கதான் இருக்கு ஆன்சர். ஓகேவா, இது 1ன்னு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதேதான் 5Aக்கு கூட இங்கேதான் இருக்கு ஆன்சர். இது வரைக்கும் 5Aக்கு. ஓகேவா, இந்த ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் இன் மலேசியா இஸ் தைப்பூசம். தைப்பூசம் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் இன் மலேசியா. ஓகேவா, 5Bக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 106ல இருக்கு. Who is the father of the nation in Myanmar? அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஆன்சர். ஓகேவா, this is 5B. Okay, King Anvarta Minsaw was the founder. King Anvarta Minsaw was the founder of the empire, Myanmar Empire. He is considered the father of nation in Myanmar. இது வரைக்கும் தான் ஆன்சர். ஓகேவா, so King Anvarta Minsaw is the father of the nation in Myanmar. யாரு who is the father of nation in Myanmar? It is King Anvarta Minsaw.
ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எல்லாருக்கும் ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம்.